டாஸ்மாக் நிறுவனம் வந்து அரசு தரப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தை சீரழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பல விதத்திலும் பலவித பாதிப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப டாஸ்மாக் கடைகள், மதுபான கடைகள் திறக்கப்படுற நேரம் என்ன? மதியத்திலிருந்து இரவு 10 மணி வரை. ஆனால் மற்ற அந்த மூடப்பட்ட நேரங்களிலும் கூட எடுத்து சொன்னால் கள்ளத்தனமாக இந்த பாட்டில்களை விற்பனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கேயே நம்ம பல கடைகளை பல விதமான சூழலை பார்க்கலாம். மதுபான கடைகள் இருக்கக்கூடிய கடை மூடப்பட்ட நேரத்துல பாருங்க, அங்கேயே பக்கத்துல வச்சு ஓட்டுவாங்க, பக்கத்துல பார்ல இருக்கிறத வச்சு ஓட்டுவாங்க. அது காலையில கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கடை மூடப்பட்ட நேரம் 24 நேரமும் கிடைக்கிறக்கூடிய ஒரு சூழலை தான் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்ப இதனால பலதரப்பட்ட மக்களும் பலவிதத்திலும் இதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அப்ப குறிப்பா அரசு இதன் மீது முற்றிலும் நடவடிக்கை எடுத்து கள்ளத்தனமாக மதுப்பாட்டில்கள் விற்பனை செய்வதையும் தடுக்கப்பட வேண்டும். தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து போதை பொருட்கள், கஞ்சா, இப்ப குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்னென்ன வகையான போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அது ஃபுல்லா எதன் வழியாக வருகிறது, யார் யார் இந்த குற்ற சம்பவத்துக்கு ஈடுபடுகிறார்கள், இது பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சரியாக அவருடைய புலன விசாரணை செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பொருட்கள் கிடைப்பதை தடுக்க வேண்டும். அது அரசுடைய பொறுப்பு.